அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லா ஜல்ல ஷானு தஆலா ஒருத்தனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயக திருமணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் இந்த புனிதமான ரமலானுடைய இஜ்திமாவில இரவு நேர தாலீமுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த ஸலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கிருபையால் தொடர்ச்சியாக நாம் குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள மனித இனத்தை தாண்டியுள்ள உயிரினங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த உயிரினம் சிலந்தி என்று சொல்லப்படக்கூடிய 8 கால் பூச்சி. நமக்கு என்ன செய்கிறோம் புழக்கத்தில் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சிலந்தி இனத்தை பற்றி நம்ம தேடி பார்க்கும்போது இந்த சிலந்தி இனம்ன்றது நம்ம ஸ்விங், அதாவது மெல்றம் இல்லையா, இந்த மாதிரி உண்டான வாய்ப்பகுதி இல்லாத ஒரு உயிரினமாக இது என்ன செய்யுதுன்னா அறியப்படுது. சிலந்திக்கு நம்ம நினைச்சிட்டு நம்மள மாதிரி உணவை இப்படி மெண்டு சாப்பிடக்கூடிய அமைப்பில் அதனுடைய தாடையோ அதனுடைய வாயோ கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உயிரினமாக தான் அது இருக்கு, பூச்சி வகையை சேர்ந்தது. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, இதனுடைய உடம்புல இருந்து ஒரு விதமான ஒரு சுரப்பி என்ன செய்யுதுன்னா வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பை இது தன்னுடைய பிரத்யேகமான தன்மையை என்ன செஞ்சிருக்கு கொண்டிருக்கு. நிறைய வகை சிலந்திகளில் ஒரு சில வகைகள் விஷமுள்ள சிலந்திகளாகவும் உலகத்தில் என்ன செய்யப்படுது, ஆய்வில் நமக்கு தென்படுது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 31 உலக அளவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் சர்வேனா பெர்ஃபெக்டான ஒரு ஆய்வில் 42,751 வகையான சிலந்திகள், அதாவது அடையாளம் காணப்பட்டு விளக்கப்பட்டுள்ளது. 47,000க்கு மேல உண்டான சிலந்திகளை ஆய்வு செஞ்சு இத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட வகைகள் சிலந்தியில் அவ்வளோ இருக்கு. இதுல 110 பேரினங்கள், அதாவது பெரிய பிக்கஸ்ட் இனம் சொல்லக்கூடிய, பிக்கஸ்ட்னா சைஸ்ல இல்லை, பிரபலமாக அதிகமாக பகுதிகளில் பார்த்தால் தென்படக்கூடிய அளவுக்கு 110 பேரினங்கள் என்ன செய்யுது இதுல இருப்பதாக ஒரு தகவல். 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சிலந்தி வாழ்ந்து இதனுடைய சுவடுகள் இருப்பதாக அறிவியல் ஆய்வில் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு செய்தி. இதனுடைய உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பார்ட்ஸ் தான் என்ன செய்யுது இந்த உடம்புல இருக்கு. எப்படின்னா தலைப்பகுதி ஒன்று, இன்னொன்று வயிற்று பகுதி. இது அல்லாம அதுகிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 காலும், அது இல்லாம அந்த சுரப்பி ஏற்படுது, அதுவும் வயிற்று பகுதியிலிருந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். இந்த சிலந்தியினுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுரப்பியினுடைய பகுதி இருக்கு இல்லையா, அதுல ஒரு சில சிலந்தியில இருந்து பட்டு கூட என்ன செய்யுது வெளியே வருது, பட்டையும் என்ன செய்யுது சிலந்திகள் வெளியிடுது என்பதாக ஒரு தகவலும் இருக்கு. உண்மையிலே நம்ம 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சிலந்தி இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல ஒரு ஆய்வுல இப்படி ஒரு செய்தி வருது. கரிம பாறைகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில இது வாழ்ந்து இருந்ததுக்கு உண்டான சோடுகளை சயின்டிஃபிக்கா என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த வெப்புன்னு நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சிலந்தி நூலுன்னு சொல்லப்படும். இது நல்ல எலாஸ்டிக் தன்மையோடும் ரொம்ப மெல்லியதாகவும் என்ன செய்யுது இது இருக்கு. ஆனா இதனுடைய எடையை விட இன்னும் அதிகமான எடை கொண்ட விஷயத்தெல்லாம் இது என்ன செய்யும், அதுல போட்டு இழுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இந்த படைப்புக்கு என்ன செஞ்சிருக்கு, இயற்கையாகவே என்ன செய்து இருப்பதாக ஒரு தகவல் வருது. 2007ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, நிறைய இனங்கள் இந்த சிலந்தியில இருக்கிறதுலே ஒரே ஒரு இனம், அந்த வருஷத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இனத்துல மட்டும் ஒரு தெளிவான ஒரு ஆய்வு வந்திருக்கு. என்னன்னா இது சாதாரண சின்ன சின்ன கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகள், பூமியில கிடைக்கிறத சாப்பிட்ற சிலந்தியை தாண்டி மற்ற உயிர்களை சாப்பிடக்கூடிய சிலந்திகளும் இருப்பதாக ஒரு தகவல் என்ன செஞ்சிருக்கு நமக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா சின்ன சின்ன பறக்கும் பூச்சிகள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இது பிடித்து சாப்பிடக்கூடிய அமைப்பு என்ன செய்யுது அந்த 2007ஆம் ஆண்டு தான் இதுல கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இதனுடைய உடல் அமைப்பு, அளவு, அது பத்தின ஆய்வுகளை நம்ம தேடி பார்க்கும்போது என்னன்னா, மிக சிறிய சிலந்தியாக உலகத்திலேயே நம்ம பார்க்கப்படுறது பட்டி டிக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு இனம். இந்த சிலந்தி ரொம்ப சின்னது, 0.37 மில்லிமீட்டர், 0.015 மில்லிமீட்டர், அந்த அளவு 0.015 அளவுக்கு தான் இதனுடைய மொத்த
அளவே வந்து இந்த சிலந்தியினுடைய அளவாகவே இருக்கு. மிகப்பெரிய சிலந்தி அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அது வந்து ட்ரென்டுலாஸ் அப்படின்ற ஒரு சிலந்தி தான். ஆனால் அதனுடைய சைஸே வந்து 90 மில்லிமீட்டர் தான். 90 மில்லிமீட்டர் சைஸ் தான் அந்த சிலந்தியினுடைய பெரிய அமைப்பாக என்ன செய்யுது உலகத்தில் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு வந்த ஆய்வுகளில் பார்த்தா இன்னைக்கு தற்போது இந்த காலத்தில் வந்து 46,000 சிலந்தி இனங்கள், எவ்வளோ சிலந்தி இனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு தற்காலிகமாக எடுக்கப்பட்ட சர்வேல ஒரு 46,000 இனங்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இதனுடைய ரத்தம் வந்து நீல கலர்ல தான் இதனுடைய ரத்தம் இருப்பதாக ஒரு தகவல். காரணம் என்னன்னா, சிவப்பு அணுக்களே வந்து இதனுடைய ரத்தத்துல சுத்தமா கிடையவே கிடையாதுன்றனால இது ஒரு நீல கலர் ரத்தமாகவே இருக்கு. இதை தாண்டி இந்த சிலந்தியில விஷம் இருக்கக்கூடிய சிலந்திகள் வந்து மனிதரை வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு விஷமா அது பார்க்கப்படுறது இல்லை. அதோடைய சைஸ்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து இதனுடைய விஷத்தால பாதிக்கப்பட்டு அதை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இதில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல நண்டு சிலந்தி என்று ஒரு அற்புதமான ஒரு வகை இருக்கு. இது நண்டை போலவே கிராஸா கிராப் வாக் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்ன செய்யுது இதுக்கு இருக்கு. இது பூக்கள்ல பூச்சிகளுக்கு இலைகளுக்கு மேல வந்து போய் உட்காந்து அந்த கலருக்கே தண்ணியை மாற்றி கொண்டு இருந்து அந்த பூக்கள்ல வந்து வண்டு தேன் எடுக்க வரும்போது அதை சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நண்டு சிலந்தி என்ற இந்த இனத்திற்கு இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அவன் இந்த ரப்பை விட்டுட்டு குஃபார்கள் வந்து வேறு வேறு ஆட்களை தங்களுடைய தோழர்களாகவும் தன்னுடைய கடவுள்களாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி சொல்றான், மஸலுல்லதீன இத்தகது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாதவர்களை தோழர்களாக உறுதுணையாளர்களாக எடுத்துக்கொண்டவர்களுடைய உதாரணமாகிறது கமஸலில் அன்கபூத், சிலந்தியை போல என்று சொல்கிறான். இத்தகதத் பைத்தன், அது தனக்கென வீடுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சிலந்திகளை போல, இருக்கிறதுலயே மிகவும் லேசான ரொம்ப பாதுகாப்பு இல்லாம ரொம்ப நல்ல நம்மளுடைய இதுல சொல்லணும்னு சொன்னா பலகீனமான ஒரு வீடு என்பது சிலந்தியினுடைய வீடு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அறிவியல் ஆய்வின் பிரகாரமும் சிலந்தி தன்னை கணக்கு பண்ணும்போது தான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பு நம்ம புழக்கத்துல சொல்லப்படக்கூடிய அந்த சிலந்தி நூல் என்பது அதை பார்க்கும்போது தான் சக்தி வாய்ந்தது, அதை விட 2 மடங்கு எடை கூட உள்ளது எடுத்துருன்னு சொல்லி. ஆனால் அது ரொம்ப சாதாரணமா நம்ம விளக்கமாறியோ அல்லது சாதாரண குச்சியை வச்சு இப்படி தட்டினாலே அது அந்து உளுந்து கீழே போகக்கூடிய மிகவும் ரொம்ப பலகீனமான ஒரு வீடு தான் சிலந்தி கட்டக்கூடிய வீடு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி தான் இவங்களும் அல்லாஹ் அல்லாதவர்களை தோழர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை வைத்து பார்க்கும்போது சிலந்தியினுடைய அந்த வீடினுடைய பலகீனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்கிறான், நம்ம குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டிருக்கிறான். ஆய்வின் பிரகாரம் பார்த்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான வகைகள் சிலந்தியில் இருந்தாலும் உருவத்தில் பெரிதோ சிறிதோ, ஆனால் அதனுடைய அதன் உடலிலிருந்து வெளிவந்து கட்டப்படும் வீட்டிற்குண்டான சக்தியோ அல்லது மதிப்போ என்பது இதுதான் என்பது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபணமாயிருக்கிறது. இதே போன்று தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல மனித இனம் அல்லாத உயிரினங்களை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்கிறான் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.